கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒளு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒளு செய்து கொண்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் ஒளு செய்வதால் மலக்குமார்கள் உங்களுக்கு துஆ செய்கிறார்கள், மலக்குகளின் துஆ உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒளுவோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவது மட்டுமல்ல, நீங்கள் உறங்க செல்லுகின்ற நேரத்தில் ஒளுவோடு உறங்குங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி யார் தன்னுடைய வாழ்க்கையிலே தொழுகைக்கு ஒளு செய்கிறோம், நாம் ஒரு நாளைக்கு பரலுக்காக வேண்டி 5 நேரங்கள் ஒளு செய்கிறோம், 5 நேரங்கள் ஒளு செய்கிறோம். அது அல்லாமல் பரலுகள், சுன்னத்துகள், நபிலுகள், உபரியான அமல்களுக்காக வேண்டி, தொழுகைக்காக வேண்டி ஒளு செய்கிறோம். இந்த ஒளு செய்வது இருக்கிறது அல்லவா, மலக்குகளின் துஆவை அது பெற்றுக் கொடுக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். எந்த ஒரு மனிதன் உறங்க போகின்ற நேரத்திலே ஒளுவோடு உறங்கினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனை ஃபித்ரத்துல் இஸ்லாம், அவன் இஸ்லாத்தில் இருப்பவனை போன்று அவனை கருதப்படும். அப்படியே ஒரு கால் அவன் தூக்கத்திலே இறந்து போனால், ஒளு செய்த நிலையில் அவன் தூங்கி இறந்து போனால், அவனுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த நற்கூலிகளை வைத்திருக்கிறான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். இறைநேசர்கள் எல்லாம் அப்படித்தான். இரவிலே இஷாவிற்கு செய்த ஒளுவை கொண்டு சுபுகை தொழுகுவார்கள், அவர்கள் உறங்குவதில்லை. ஆனால் நாம் எல்லா காரியங்களையும் செய்கிறோம், ஒளுவிலே இருந்து கொண்டு எல்லா காரியங்களையும் நாம் செய்கிறோம், அல்லாஹ்விற்கு புறம்பான காரியங்களை செய்கிறோம், அல்லாஹ்விற்கு தேவையில்லாத பார்வைகளை பார்க்குகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒளு செய்வதால் அவன் கண்ணில் செய்த பாவங்கள் அழிக்கப்படுகிறது, ஒரு மனிதன் ஒளு செய்வதால் அவன் வாயினால் செய்கின்ற பாவங்கள் அழிக்கப்படுகிறது, ஒரு மனிதன் ஒளு செய்தால் அவனுடைய கரங்களினால் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்படியாக பெருமானார் ஒளு செய்வதின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் சிறு பாவங்கள். ஒளு செய்வதால் பெரிய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒளு செய்வதினால் உங்களுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, நீங்கள் தூங்க செல்லுகின்ற நேரத்தில் ஒளுவோடு தூங்கினால் மலக்குமார்கள் உங்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற அமல் கூட நம்மால் இந்த ஷாபானுடைய மாதங்களில், வரக்கூடிய ரமலான் மாதங்களில் செய்ய முடியாது என்று சொல்ல முடியாது.